ஏய் நெல்ரா, கடன் வாங்கினா திரும்ப கொடுக்கணும், இல்லனா வட்டியை ஒழுங்கா கொடுக்கணும். கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்கய்யா, எப்படியாவது வாங்கின கடனை கொடுத்துட்றேன். தாராளமா பொறுத்துக்கிறேன். ஆனா இத்தனை மாசத்துக்கு வட்டி எப்ப தருவ? ஐயா சீக்கிரம் தந்துடுறேங்கய்யா. சீக்கிரமா தர்ற, இல்ல உன் வீட்டை தர்ற. இந்த சண்டியர் சதாவை பத்தி உனக்கு தெரியும்ல? எப்படி காசு புரட்டுறதுன்னே தெரியலையே. இந்த மாதிரி ஆட்கள்லாம் செத்தாதான் ஊரு விளங்கும். என்ன ஆட்டம் போடுறாரு இவர்? ஆட்டம் பெரிய ஆட்டம் எல்லாம் இருக்கு. ஆமா, அப்ப இந்த ஆளு செத்தாதான் விளங்குன்னு சொல்றீங்க. நீதான் அப்படி சொன்ன, அதுக்கு நான் சரின்னு சொன்னேன். எல்லாம் ஒண்ணுதானே. நான் சொல்றத கேட்டா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க, கோவப்படுவீங்க. என்னன்னு சொல்லு. அந்த கடைக்காரன் டேவிடு உங்களை மாதிரி ஆளெல்லாம் செத்தாதான் ஊரு விளங்குன்னு சொல்றாரு. என்ன சொல்ற? அந்த டேவிடு சொன்னதான் சொல்றேன். அவனா அப்படி சொன்னான்? அவரே தான். என்ன பத்தி அவனுக்கு தெரியல. இந்த சண்டியர் சதா கொலை பண்றதுக்கும் அஞ்ச மாட்டான். பாரு, 2 நாள்ல அவன் சாகுறானா இல்ல நான் சாகுறானு பார்க்க தானே போற. எதுக்கு ஏன் கோவப்படுறீங்க? ஏதோ தெரியாம பேசிருப்பாரு, விட்டுற வேண்டியதுதானே. விட மாட்டேன். இதெல்லாம் தெரியாம பேசுறது இல்ல, தெரிஞ்சுக்கிட்டே பேசுறது. அதுவும் சரிதான். அவரு மத்தியானம் மட்டும் கடையடைப்பாரு, மத்த நேரம் ஃபுல்லா கடையில தான் இருப்பாரு. ராத்திரி 10 மணிக்கு மேல வீட்டுக்கு போவாரு. அதை நான் பாத்துக்கிறேன். பெரிய சூதுக்காரியா இருக்காள. நான் சொன்னேன்னு அவர்கிட்ட சொல்லிடாதீங்கய்யா. அந்த டேவிடு என்னையும் கொன்ற கூடாது. ஆமா, உங்களை அந்த சண்டீர் சதா கொல்ல போறேன்னு சொல்றாரு. எதுக்கு? அதான் தெரியல. நான் வட்டி கொடுக்கறதுக்காக அவர் வீட்டுக்கு போனேன். அப்பதான் சொன்னாரு, டேவிட விடவே மாட்டேன், கொல்லாம விட மாட்டேன்னு ரொம்ப கோவமா சொன்னாரு. ஆமா, அவர் கொல்ல வருவாரு. நான் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், கைய கால துண்டா விட்டு விடுவேன். யாருகிட்ட? நானும் மோசமான ஆளு தான். நான் என்ன பயந்தாங்களையே? பாப்போம், அவன் என்ன கொல்றானா நான் அவனை கொல்றேன். நானு அவர் சண்டியர்னா அவனுக்கு மேல நான் சண்டியரு. இன்னைக்கு எந்த ஸ்வீட் ஃப்ரெஷ்ஷா இருக்கு? இந்த மில்க் ஸ்வீட் ஃப்ரெஷ்ஷா இருக்கு சார். இன்னைக்கு தான் புதுசா போட ஆரம்பிச்சிருக்கேன். அது 1 கிலோ தான். தரேன் சார். எவ்வளவு? 400 ரூபாய் சார். வரேங்க. வாங்க. வரவங்க எல்லாம் இந்த ஆளு கடைக்கு தான் போறாங்க. ஒரு பையிலும் நம்ம கடைக்கு வர மாட்டாங்க. சரி, அந்த சண்டியர் சதா கிட்ட நல்லா போட்டு கொடுத்துருக்கோம். எப்படியும் இந்த ஆளை காலி பண்ணிட மாட்டாரு. அதுக்கப்புறம் நமக்கு தான் சேல்ஸ். மாமா, நீங்க வாங்கி கொடுத்த வாட்ச் சூப்பரா இருக்கு மருமகனே. சரி மாமா, என் ஃப்ரெண்ட்ஸை பாட்டு வந்து. சரி போயிட்டு வா. சார் வணக்கம் சார். இப்பதானே போனீங்க, உடனே திரும்ப வந்துட்டீங்க? அந்த டேவிட் ஸ்வீட் கடைக்கு போனேன். நான் உங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன். அவர் இன்னைக்கு புதுசா மில்க் ஸ்வீட் போட்டிருக்காரு. அதுல 1 கிலோ எடை போட்டு ஐயா கிட்ட கொடுத்துருங்கன்னு அன்பை கொடுத்து விட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அந்த டேவிட் நான் செத்தாதான் இந்த ஊர் விளங்குன்னு சொன்னதா வசந்தி சொன்னாளே. அவங்க பொய்யாவும் சொல்லியிருக்கலாம்ல. ஒருவேளை அவங்களுக்குள்ள உள்ள தொழில் போட்டியினால பொறாமப்பட்டு அவரை பத்தி பொய்யா சொல்லியிருக்கலாம்ல. ஆமா, அப்படியும் இருக்கும். சரி, ஒரு நிமிஷம் இருங்க.
இந்தாங்க, நான் கொடுத்தேன்னு சொல்லி டேவிட் கிட்ட கொடுத்துருங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஆ சரி, நான் வர்றேங்க சார். ரொம்ப சந்தோஷம். ச்சே, நல்ல மனுஷனை தப்பா நினைச்சிட்டனே. அண்ணே, என்ன சார்? உங்ககிட்ட வாங்கின ஸ்வீட்டை நம்ம ஊர் சதா சார்ட்ட கொடுத்தேன். அவர் உங்களுக்கு இந்த 1000 ரூபா கொடுக்க சொன்னாரு. என்ன? அந்த சண்டியர் சதாவா கொடுத்தாரு? ஆமா, ம், நீங்க இன்னைக்கு புதுசா மில்க் ஸ்வீட் போட்டேன்னு சொன்னீங்கல்ல, அதை அவர்கிட்ட சொல்லி கொடுத்தேன். அதனால தான் கிஃப்டா கொடுத்தாரு. அவர் நல்ல மனுஷனா இருக்கிறாரே, அவரை போய் வெட்டணும் குத்தணும்னு சொல்லிட்டேனே. எல்லார்கிட்டையும் நல்ல குணமும் இருக்கும், கெட்ட குணமும் இருக்கும். சரி, இனி அவரை கொல்ல மாட்டீங்கல்ல? சேச்சே, இனி அப்படி நான் சொல்லவே மாட்டேன். அவர் என் மேல அன்பா இருக்காரு, நானும் அவர் மேல அன்பா தான் இருப்பேன். அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க. ஏன்னா நம்ம வாழ்ற உலகம் பொல்லாத உலகம். கூட இருந்துகிட்டு தப்பா பேசிக்கிட்டு நம்மள தப்பா சொல்ற உலகம், பொய்யா சொல்ற உலகம். சரிங்க சார், நான் வரேன். போயிட்டு வாங்க சார். ஆண்டவரே, 2 பேரை சமாதானப்படுத்துறதுக்காக பொய் சொல்லியிருக்கேன். என்னை மன்னிச்சிருங்கப்பா. ஆ? அண்ணன் வர்றாங்க. அவங்களுக்கு என்ன பார்த்தாலே கோபம் வரும். அண்ணன் ஏன் தான் என் மேலே கோபப்படுறாருன்னு தெரியல. என்னை திட்டிடக்கூடாது. ஆண்டவரே, என்னை காப்பாத்துங்கப்பா. தம்பி எப்பரா இருக்க? அண்ணே, நான் நல்லா இருக்கேனே. நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு ஃபுல்லா உங்க அண்ணன் உன்கிட்ட பேசாம இருந்ததை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாரு. அதான் உன்னை பார்க்க வந்தோம். உன்னை பார்த்துட்டாரு, உன்கிட்ட பேசிட்டாரு. நான் உன்னை வெறுத்தோம், நீ என்ன வெறுக்கலப்பா. உண்மையிலேயே நீ தேவனுடைய பிள்ளைங்கிறத காட்டிட்டடா. எல்லாம் தேவ கிருபண்ணே.